இப்படியும் ஒரு தீயா. 6. அதிகாரம் அலர் அறிவுறுத்தல். குறள் 1148. நெய்யால் எரி நுதிப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல். கலைஞர் உரை. ஊரார் பழிச்சொல்லுக்கு பயந்து காதல் உணர்வு அடங்குவது என்பது எரிகின்ற தீயை நெய்யை ஊற்றி அணைப்பதற்கு முயற்சி செய்வதை போன்றதாகும். வதந்திக்கு வணக்கம். கம்மாக்கரையில் ஒரு நாள், காய்கறி கடையில் ஒரு நாள், சிரித்தான், சிரித்தாள். கூச்சமாக இருந்தது, குறுகுறுப்பாகவும். தயக்க கோடுகளை தாண்ட முடியாமல் மொட்டுக்குள் மூச்சு விட்டது அவள் வாய்விட்டு சொல்லாத குறிஞ்சி களவியல். அதற்குள் இத்தனை மூக்குகள் எப்படி வேர்த்தன? காதும் காதும் வச்ச மாதிரி கரண்ட் வைப்பது ஒரு தொழில்நுட்பந்தான். ஈரை பேனாக்குவதை விட எளிதாக இருக்கிறது பேனை பெருமாளாக்குவது. எடுப்பானவள் இவள். செண்பகம் இயற்பெயர், சிலைமான் சிம்ரன் என்பது சிறப்பு பெயர். தீயாயிருக்காடா இவ என்பது சுத்துப்பட்டி 18 பட்டி விடலைகளின் ஒருமித்த கருத்து. அதில் இந்த ஊர்க்காரையங்களுக்கு ஒரு சின்ன கெத்து. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் என்று வம்பாக பாடி கடக்கிறான் வாய்பெருத்த ஒருத்தன். அன்பரசன் அப்ராணி பயல்தான். ஆனால் செண்பகம் சிரித்ததும் மச்சக்காரன் என்று பச்சை குத்திவிட்டார்கள். புதையல் என்னை கொள்ளையடித்தால் மச்சம் என்றே அர்த்தம் அர்த்தம் என்று பொடி வைத்து பாடினான் ஒரு பொடிப்பயல். வார சந்தைகளில் வதந்திகள் குஞ்சு பொறிக்கும் என்றால் திருவிழாக்களில் வயசுக்கு வரும். வளையல் கடைகள் என்னதான் இருந்தாலும் கண்ணாடி வளையலுக்கென்று ஒரு சிறப்பு கவர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. குடைராட்டினத்தில் குழந்தைகளும் குழந்தை மனம் கொண்டவர்களும். கிளி எடுத்து கொடுத்த சீட்டில் கிளி. சிட்டுக்குருவி லேகியம் விற்பவன் வாக்குறுதியில் வசியம். அன்பரசன் வாங்கி கொடுத்த பஞ்சு மிட்டாய் பட்டு சிவந்தது செண்பகத்தின் உதடு. பொத்தி வச்ச மல்லிகம் மொட்டு பூத்திருச்சி வெக்கத்தை விட்டு என்று போட்டு விட்டான் சவுண்டு சர்வீஸ்காரன். கிசு கிசு இல்லாத ஊர் கிளுகிழுப்பில்லாத வசிப்பிடம். அது நடுப்பக்கம் இல்லாத நாளிதழ் போல சப்பென்று இருக்கும். வதந்தியோடு போட்டி போட்டு வளர்கிறது காதல். அன்பரசனோடு சென்று ஐயனாருக்கே தேங்காய் உடைத்து விட்டாள். ஐப்பசி இரவு அலர்மதி வெளிச்சத்தின் கதகதப்பில் அவளும் அவனும். அன்பரசி கன்னிராசி என்று வாட்ஸ்அப் அனுப்பினான் தூக்கம் வராத ஒருத்தன்.